வானொலி ஜெர்மனி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. அடுத்து இணைந்து கொள்கின்ற தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். இன்றைய தினம் அதிகாரம் 89 உட்பகை என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 89 உட்பகை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்வழிகளையும் அந்த ஒரே நூலில் குறள் வழியாக நமக்கு திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 89 உட்பகை. உட்பகை என்பது நட்பினர் போன்று உடன் கூடி வாழும் பகைவர். அதாவது இவர் வெளி தோற்றத்தில் நட்பினர் போன்றும் சுற்றத்தாரையும் நெருங்கி பழகிக்கொண்டே உள்ளத்தில் பகைமை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பதாம். உட்பகை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 89 உட்பகை. 881வது திருக்குறள். நிழல் நீரும் இன்னாத இன்னா, தமர் நீரும் இன்னா ஆம் இன்னா செய்யின். நோய் தருமாயின் குளிர்ந்த நீரும் தீமையே, அதுபோல் உறவினரின் இயல்பும் கேடு தருமாயின் பகைமையே. 882 வாள்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் செய்யின். வாள் போன்று கொடிய பகைவர்க்கும் அஞ்சாதே, ஆனால் நண்பர் போல் நடித்து தீமை செய்யும் நட்பிற்கு அஞ்ச வேண்டும். 883 உட்பகை அஞ்சித்தர் காக்க உழைவு எடுத்து மண்பகையின் மானத் தெரும். உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள வேண்டும். அன்றி தளர்ச்சியுறும்போது நம்மை மட்கலம் அறுக்கும் கருவி போல் அழிந்துவிடும். 884 மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். சிறந்த மனப்பான்மையின்றி உட்பகை இருந்தால் உறவினர் இணையாதபடி பல துன்பங்களை தரும். 885 உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும். உறவு முறையில் உட்பகை வந்தால் அது இறக்கும் அளவு பல துன்பங்களை கொடுக்கும். 886 ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்சான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. உடன் இருப்பவர் ஒன்றாமை ஏற்படுமாயின் ஒரு பொருளும் அழிவிலிருந்து தப்ப முடியாது. 887 செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பு குடமும் மூடியும் போல் சேர்ந்திருந்தாலும் உட்பகை உள்ள குடியினர் மனம் சேர்ந்து வாழார். 888 அறம் பொருத பொன்போல் தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல உட்பகை உள்ள குடி மெல்ல வலிமை இழந்து அழியும். 889 எல் பகுவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. உட்பகையானது எல்லின் பிளவு போல சிறியதாக இருப்பினும் அது தன்னுள் அழிவினை உண்டாக்கும். 890வது திருக்குறள். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்பொடு உடன் உறைந்தற்று. மனப்பொருத்தம் இல்லாதவருடன் வாழ்தல் ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்தல் போன்றதாகும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையான குரலும் விளக்கமும் தந்திருந்தார்
தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்லநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.